இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிற செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. பாசிச பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஊழல் கட்சியல்ல என்று அதிமுகவை மறைமுகமாக சாடிய நடிகர் விஜய்க்கு அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வாங்கிய காருக்கு வரி செலுத்தாதவர் ஊழலை பற்றி பேசுவதா என்றும் ஓட்டுக்காக அண்ணாவின் பெயரை பயன்படுத்துவதாக அவர்கள் விமர்சித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிதான் என எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு போல திருக்குறளை வைத்து தமிழர்களின் ஓட்டுகளை திருட முடியாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலடி கொடுத்துள்ளார். நிகழ்வுகளை விறுவிற செய்திகளாக காண்போம். நாட்டின் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் நீண்ட நாள் நீடிக்காது என்று கூறியிருக்கிறார். நாகப்பட்டினம் கடலில் சிவபெருமானுக்காக தங்க மீனை விடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பங்கேற்றனர். நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையை